சிவாய திருச்சிற்றம்பலம். நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லாமல்ல சிவபரம்பொருளுடைய அடிபோற்றி, தெல்லைவாழ் அந்தணர்கள் தம் அடிபோற்றி, திரு கூட்டத்தினுடைய சிவனடியார்கள் அத்துணை பேருக்கும் இந்த மார்கழி திருவாதிரை நன்னாளில் அற்புதமான ஒரு சிவசிந்தனையை பகிர்ந்து கொள்வோம். ஜோதிடவியலிலே இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்வது காலபுருஷ தத்துவத்திலே மூன்றாவது ராசியான காற்று ராசியில் மிதுன ராசியில் வருகிறது. இந்த மிதுன ராசி உபயராசி, அலைபாயும் மனத்தை கொண்ட ராசி. அப்பேற்பட்ட இந்த காற்று வெளியிடை ராசியிலே காலபுருஷ தத்துவத்திலே அஸ்வினி முதலான 6வது நட்சத்திரமாக அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை என 6வது நட்சத்திரமாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. காலபுருஷ தத்துவத்திலே இந்த மார்கழி மாதம் என்று சொல்வது தனுர் மாதம், தனுஷு ராசியை குறிப்பதாகும். இது காலபுருஷ தத்துவத்திலே 9வது ராசி ஆகும். ஆக ஜோதிட சித்தாந்தத்திலே 6ஆம் பாவம் என்பது வியாதி, கடன், எதிரி தன்மையை குறிக்கக்கூடிய தன்மையாகும். 9ஆம் பாவம் என்பது முன்வினை பயனாலே நாம் அனுபவித்த செய்வினைகள் அத்துணையும், தீய வினைகள் அத்தனையும் அகன்று நாம் செய்த தர்மத்தாலே நல்வினைகளை அனுபவிக்கக்கூடிய கர்ம பலனாகும். இப்படி 6ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் சம்பந்தமாகி 3 என்று சொல்லக்கூடிய காம பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் நின்ற ராசியிலே இருந்து 180வது டிகிரி பாகையிலே தனுஷு ராசி மண்டலத்தை பார்க்கிறதா. அப்போது தனுஷு ராசியிலே சூரியனாகப்பட்டவன் அங்கே பிரவேசிக்கக்கூடிய நேரத்திலே, திருவாதிரை நட்சத்திரத்திலே சந்திரனாகப்பட்டவன் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய மதியானது முழு மதி நாளிலே அந்த சிவனை தொழ ஆடும் அரவத்தை, அரக்கனை, மத யானையை, மானை எல்லாம் தவநெறி கொண்டு செல்வச் செருக்கால் அகங்காரத்தாலே முனிவர்கள் ஏவிட அவ்வனைத்தையும் பிட்சைக்கு வந்த சிவனாய் அடக்கி கொண்டு திருநாள் போவோரை போலே திருத்தாண்டவம் ஆடிய தில்லைக்கூட்டானுக்கு அற்புதமான பொன்னாள் வேந்த சிற்றம்பலமே சிதம்பரம். சைவத்திலே கோவில் என்று சொன்னால் சிதம்பரம் என்றே பெயராகும். சித் அம்பரம், அம்பரம் என்றால் ஆகாச மார்க்கம். அண்டத்திலே உள்ளதே நம்முடைய பிண்டத்திலே இருக்கிறது. பிசிக்கல் மாடர்ன் அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொன்னால், அண்டத்திலே சிவன் தனது இடது அற்புதமான காலை தூக்கி வலது காலால் இந்த உலகத்தை கட்டை விரலாலே ஆட்டி படைக்கிறாராம். அட்டானமிக் சயின்ஸ் எனர்ஜி என்று சொல்கிறார்கள் நடராஜனுடைய தத்துவத்தை. அப்படிப்பட்ட அந்த நடராஜர் கனக சபையிலே சென்று தில்லை சிதம்பரத்தானை நாம் வழிபடும் காலத்திலே கனக சபைக்கு முன்னால் அந்த படிக்கட்டுகள் அகார உகார மகாரம் என்று சொல்லி சிவனுடைய டமருகத்திலே இருந்து சைவமத்திலே அற்புதமான ஒளிகள் தோன்றுகிறதாம். அருபெரும் நாதம் ஒரு பக்கம், தமிழும் ஒரு பக்கம், சம்ஸ்கிருதமும் தோன்றி சிவனுடைய டமருக சப்தத்தினாலே உலகத்தினுடைய பிரபஞ்ச ஒளிகள் மொழியாக வெளியே வருகிறதா. அப்படிப்பட்ட அந்த மொழியினுடைய ஓசையிலே நாம் அந்த சிவனை வணங்கும் போது சிவனுடைய அந்த வலது பாதமானது குஞ்சித பாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த குஞ்சித பாதமானது நமது சிரசின் மேல் அவன் அடி வைக்க நாம் அவனை தொழ நம்முடைய முன்வினை பயன், விளைவுகள், வினைப்பயன்கள் அத்துணையும் முற்றே களைவான். வேதம் இதைத்தான் ஆர்திராய ருத்ரோ பிரதமனயேகி என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆர்திரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாதிரை, இந்த திருவாதிரை திருநாளிலே எல்லோருக்கும் கடன்கள் இருக்கலாம், எல்லோருக்கும் வியாதிகள் இருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனைகள் இருக்கலாம். அவரவர்களுக்கு நிறைவேறாத ஒரு எண்ணத்தையும் நிறைவேறாத ஒரு சங்கல்பத்தையும் பூர்த்தி செய்வதற்கு சம்பந்தர் சிதம்பரத்திலே அற்புதமான ஒரு பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகத்தை பாடி இறைவனை நாமும் பிரார்த்தனை செய்ய குறைவிலாதோர் செல்வ வளமும்
நிறைவானதொரு உடல் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த திருவாதிரை திருநாளிலே சம்பந்தர் பாடிய அந்த திருப்பதிகத்தை பாடுவோம். செல்வ நெடுமாடம் சென்று சேனாங்கி செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் களலேத்தும் செல்வம் செல்வமே. செல்வ நெடுமாடம் சென்று சோனாங்கி செல்வமதி தோய செல்வமுயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. இந்த பதிகத்தை திரும்ப திரும்ப கேட்க நமக்கு குறைவிலாதொரு நவநிதியும் குபேர கடாட்சமும் ஈசன் அருளால் கிடைக்குமா. பிட்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்று முனிவர்கள் யாகம் செய்யும் போது பிட்சை வடிவிலே வந்து யாச்சகம் பெறக்கூடிய நேரத்திலே தன்னுடைய ஆணவம் கண்மம் மாயையினால் வந்தவன் இறைவன் என்று உணராமல் அவர்கள் மேலே மதகஜ யானையும் அரவத்தையும் மானையும் அரக்கனையும் ஏவிய அந்த அசுரர் குல கூட்டத்தை அடக்கி ஆண்டு சித் பிரகாசத்திலே ஒளியாய் பிரபஞ்ச ஞானமாய் கொண்ட அந்த தில்லை அம்பலத்தானை நாம் மனதிலே இருத்தி நாமும் வணங்கிட அவன் மலர் அடி தொழுதிட நமது உயர் ஞானம் மரவர மேவுமே. உலகிலே வாழ்கின்ற வரையில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் நமக்கு நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும் என்று சொல்லி இந்த மார்கழி திருவாதிரை திருநாளிலே எல்லோருக்கும் அந்த சிவகடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவ. நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க.